Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 36 size blouse உடைய back neck design எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வித் பிளவுஸ் பார்டர் இருக்கு பாருங்க. இதுல நம்ம ஒரு டிசைனர் பிளவுஸ் மாதிரி செய்ய போறோம். இதுல லைனிங் கிளாத் 14 inch லென்த்துக்கு எடுத்திருக்கேன். ஷோல்டர் 5.5 inches, arm hole 5.5 inches, 36ல கால் பாகம் 9 inches plus 1.5 inches margin சேர்த்து செஸ்ட் அளவு 10.5 inches, இடுப்பளவு 10 inches எடுத்திருக்கேன். இப்போ நெக்லைன் ட்ரா பண்ணுறோம். நெக்லைனுடைய விட்த்து 2 inchஸும் நெக்லைனுடைய லென்த்து 10 inchஸும் நெக்லைனுக்கு கீழே விட்த்து 2.5 inchஸும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு வெத்தலை ஷேப்பில் ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ரெண்டு சைடு ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசைன் நம்ம பண்ண போகிறோம். ஒரு சைடு இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இதில் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ நம்ம ட்ரா பண்ண இந்த டிசைனை ஒரு பேப்பர் பேஸ்டிங் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு தான் வரும்ன்றதுனால ஒரே ஒரு சைடு மட்டும்தான் இதை ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம். பேப்பர் பேஸ்டிங்கில் நம்ம வரைஞ்ச அந்த நெக் பேட்டர்னை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது அந்த பேப்பர் பேஸ்டிங் ஷைனிங்காக இருக்கிற பார்ட்டு துணி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் அந்த ப்ளவுஸுடைய பார்டரில் இருக்குது. அதனால நான் இந்த ப்ளூ கலரில் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறேன் நான். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா சேர்த்து தைக்க போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் நல்லா கரெக்டாக சென்டர் பார்த்து பின் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நெக்கு தைச்சிட்டு வரலாம். இப்போ நெக்கு தைச்ச பிறகு 1/4 inch கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இதை உள் பக்கமாக திருப்பி நம்ம நெக்கு சுற்றி ஓர தையல் அடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நெக்கை சுற்றி நம்ம ஓர தையல் அடிக்கிறோம். ஓர தையல் அடித்த பிறகு ப்ளவுஸுடைய 4 பக்கமும் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து கையால் சரி பண்ணிக்கிட்டே தச்சுக்கிட்டு வரோம். தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ளவுஸுக்கு பேக்கில் பெல்ட்டை ஜாயின் பண்ணுறோம். இது 1.5 inch அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸில் ஒரு பெல்ட் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு மடித்து தைச்சோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி மடித்து இந்த பெல்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்ம ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ப்ளவுஸ் மேலே எழும்பாது. இப்போ ப்ளவுஸை கரெக்டாக நம்ம சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதை பாதியாக மடித்து பின்னாடி டாட்ஸ் பிடிக்கிறோம். டாட்ஸ் வந்து 4 இன்ச்சு நீளத்துக்கு 2 சைடுமே பிடிக்கலாம். இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு டாட்ஸ் பிடிச்சோன்னா நம்ம மெஷர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம பாதியாக மடிச்சுட்டு மெஷர் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு நீளத்துக்கு டாட்ஸ் பிடிக்கிறோம். இப்போ டாட்ஸ் பிடிச்சிட்டு நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தச்சு வச்சுருக்கிற இந்த பேட்ச் ஒர்க்கை கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள். அந்த ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு அந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம நெக்கில் வச்சு இந்த மாதிரி தைக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வச்சு தைக்க போகிறோம். ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டு வர போகிறோம். ஓரத்தையல் அடித்த பிறகு இதுக்கு கோல்டு கலரில் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். கோல்டு கலர் துணி இது வந்து கிராஸ் பீஸு 1.5 இன்ச் அகலத்தில் கோல்டு கலர் துணியில் கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம நெக்குக்கு பைப்பிங் கொடுக்குறோம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி உருட்டி மடித்து தைக்க போகிறோம். நல்லா மெல்லிஸாக உருட்டி மடித்து தைச்சோன்னா பைப்பிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து கோல்டு கலர் துணியில் பைப்பிங் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் கலர்லையும் கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ அதுக்கு மேலேயே லேஸ் வச்சு தைச்சிக்கிறோம். லேஸ் வந்து 2 பக்கமே 2 சைடுமே தைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு பக்கம் எழும்பி நின்னாப்பெல்லாம் இருக்கும் லேஸ். அதனால் எப்போவுமே லேஸை 2 சைடுமே தைச்சிக்கணும். பாருங்கள், இன்னொரு சைடும் இப்போ நான் லேஸ் வைக்கிறேன். இன்னொரு சைடு அந்த லேஸ் வைக்கும்போது அந்த ஷேப்லாம் கரெக்டாக இருக்கிறப்பல நிதானமாக பொறுமையாக வச்சு தைச்சிக்கிட்டு வரலாம். அந்த வளைவுலேயும் அந்த கார்னர்ஸ்லேயும் லேஸ் வந்து நீட்டாக வச்சு பொறுமையாக வச்சு தைச்சிக்கிட்டே வரலாம். அப்போ தான் நம்மளுடைய பேட்ச் ஒர்க் வந்து நல்லா எடுப்பாக தெரியும். இப்போ லேஸ் மேலே இன்னொரு தையலும் போடுறோம். இப்போ ப்ளவுஸுடைய பேக் நெக்கில் வந்து நம்ம ஒரு சைடு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வச்சு தைக்கிறோம். இன்னொரு சைடு வந்து நான் ஃப்ரில்ஸ் வச்சு தைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு சைடு ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரில்ஸுக்கு வந்து 3.5 இன்ச் அகலத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கோம். அதை வந்து இப்போ பாதியாக மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரில்ஸுக்கு நீளமாக துணி வேணுன்றதுனால நம்ம துணியை ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஜாயின் பண்ண துணியை பாதியாக மடித்து நம்ம தைச்சி எடுத்துக்கிறோம். இது வந்து 3.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸில் துணியை பாதியாக மடித்து இப்போ தைச்சிக்கிறோம். தைச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம உள் பக்கமாக திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி முடி போட்டுட்டு ஊசியை உள் பக்கமாக விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தைச்ச பிறகு உள் பக்கமாக திருப்பினோன்னா நம்ம தைச்ச தையல் எக்ஸஸ் பிசுரெல்லாம் உள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம உள் பக்கமாக வச்சு திருப்பிக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக திருப்புறதுக்கு முடியுது. இப்போ திருப்பின பிறகு நம்ம அந்த ஊசி நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே ஓரத்தையல் அடிச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தையல் அடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஓரத்தையல் அடிச்சிட்டோன்னா நமக்கு ஃப்ரில்ஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இது வந்து சில்க் துணி இல்லைங்களா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் ஓரத்தையல் அடிக்காமல் நம்ம ஃப்ரில்ஸ்
வச்சோன்னா ஃப்ரில்ஸ் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஓர தையல் அடிச்சுட்டு நம்ம ஃப்ரில்ஸ் தைக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இப்போ ஃப்ரில்ஸ் தைச்சிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு அகலம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சு துணி கூட எடுத்து பாதியாக மடித்து தைச்சி ஃப்ரில்ஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக ஃப்ரில்ஸ் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நான் இந்த சைடில் ஃப்ரில்ஸ் வச்சு இந்த நெக்குக்கு ஓரமாக ஃப்ரில்ஸ் வச்சு தைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தைக்க போகிறேன் நான் இப்போ. அந்த நெக்குக்கு ஓரமாக நம்ம தைச்ச ஃப்ரில்ஸை வச்சு தைச்சிக்கிட்டே வரலாம். எக்ஸஸ் இருக்கிற ஃப்ரில்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம தைச்ச அந்த ஃப்ரில்ஸ் மேலேயே லேஸ் வச்சு தைச்சிக்கிட்டு வரலாம். இப்போ லேஸ் மேலே இன்னொரு தையலும் போடுறோம். இப்போ ப்ளவுஸுக்கு கீழேயும் லேஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம தைச்ச அந்த ஃப்ரில்ஸும் அந்த பேட்ச் ஒர்க்கும் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபைனலாக கீழே லேஸ் வச்சு தைச்சி கம்ப்ளீட் பண்ணிடுறோம். பாருங்கள், இதுக்கும் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுடைய சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இந்த பின்னாடி கட்டுற கயிறுக்கு நம்ம ஹேங்கிங்ஸ் தைக்கிறோம். இது வந்து 3 இன்ச் அகலம், 2.5 இன்ச் அகலம், 2.5 இன்ச் நீளத்தில் 2 பீசஸ் எடுத்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் தைக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய ரோப்புடைய ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ப்ளவுஸ்க்கு 2 சைடும் ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைச்ச அந்த ரோப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இப்போ நம்ம 2 சைடுமே ரோப்பு தைச்சி முடிச்சாச்சு. நம்மளுடைய சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.